ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேஜே குக்கிங் அண்ட் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், மீனை பார்த்தாலே தெரியும். என்னடா இந்த மீனை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இந்த ஃபிஷ்ஷுக்கு நேம் வந்து கடல் விரால். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து சில்லி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஹெட்டை பார்த்தாச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, பாம்புக்கு தலை மாதிரியே இருக்கும். ஆனால் இதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சிர மீனுக்கு ஈடாட்டு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷில் உள்ள ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம வந்து உரித்து எடுத்துடணும். எடுத்தாச்சுன்னா பாருங்கள், வெறும் அந்த சதை இருக்கும், முள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மீனை சூஸ் பண்ணேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்யலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. பாதாம் பருப்பும் அப்புறம் வந்து சிறுபயர் வந்து அவிச்சது, இதுவும் அடுத்து வாழை. இதுதான் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சில்லி ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்யறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஃபிஷ்ஷை வந்து சூப்பராக நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ வந்து சில்லி ஃபிஷ் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷை வந்து சூப்பராக வந்து அதில் மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து கட் பண்ணிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடுவேன். பாருங்களேன், இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோன்னா இதுக்குள்ளே வந்து பாருங்கள், எலும்பு ஒன்றுமே இல்லை, அந்த முள் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், வெறும் பீஸ் தான் இருக்குது. இந்த மீன் வந்து வஞ்சர மீன் மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், முள் ஒன்றுமே இல்லை, செம்ம சாஃப்டாக இருக்குது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து வத்தல் தூள், அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்ல மிளகு தூள். இது வந்து நைஸாக இருக்கக்கூடாது. நான் வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சு, ஒரு 2-3 அடி அடிச்சு. இது வந்து நல்ல மிளகு வந்து இந்த நல்ல மிளகு தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தான் அளவு. இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் நல்ல மிளகு. இவ்வளோதான் இதுக்கு மசாலா. இப்போ வந்து இதை நல்லா விரசி ஒரு வந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நமக்கு இதுக்கு தேவையான என்னென்ன பொருள் உண்டோ அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே தூள் எடுத்து வச்சுட்டேன். ஆவி லெமன் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை வந்து திரும்ப வந்து விரைவி வச்சுருவோம். பாருங்க, சூப்பராக வந்து விரைவி வச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து சில்லி ஃபிஷ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சில்லி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவை, பச்சை மிளகா. ஸோ அது வந்து இங்கே பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். நம்ம எவ்வளோ மீன் எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். ஸோ இதை கட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாலாம் கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இதை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணணும். அப்புறம் இஞ்சி இருக்குது, இதையும் வந்து அரிஞ்சிட்டு இடிக்கணும் இதை. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் இருக்குது, இதையும் வந்து சதைச்சு எடுக்கணும். இதையும் சதைச்சு தான் எடுக்கணும். அப்புறம் பாருங்கள், ஒரு கேப்சிகம் இருக்குது, இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து திரும்பவும் இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மிச்சம் ஆயில் வந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து ஒன்றா எடுத்து வைக்கலாம்.
இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சில்லி சிக்கன் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் தெரியுமா, அதே போல் தான் இது வந்து சில்லி ஃபிஷ்ஷு. ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி, பரோட்டா இது கூட சாப்பிட்லாம். ஃபிஷ் அதனால நம்ம வந்து ரைஸு கூட சாப்பிட்லாம். ஒரு ரசமாக வச்சுட்டு சூப்பராக இதையும் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்து செய்து பார்த்துருக்கீங்களா? இங்கே ஃபிஷ் எல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணும்போதே அந்த ஸ்கின் தனியாக வந்துடும். சூப்பராக உரித்து எடுத்துடலாம் அழகாட்டு. அது ஸ்கின் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபிஷ் எல்லாத்தையுமே நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்து சில்லி ஃபிஷ் வந்து பண்ணுறதுக்குள்ளே பாத்திரத்தை எடுத்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம் வந்து சூடாயிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆயில், அந்த ஆயிலையே நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். அந்த ஆயிலே ஊற்றியாச்சு. இந்த ஆயிலும் சூடாயிட்டு இதில் வந்து நம்ம வந்து சதைச்சி வச்சுருக்கோம் இல்லை சின்ன வெங்காயம், அதை வந்து சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துடலாம். இஞ்சியும் சேர்த்துடலாம். அப்படியே வந்து கிண்டி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக இப்போ வந்து குக் ஆகிட்டு இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ரொம்ப வாசனை வருது. அந்த இஞ்சி பூண்டில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் அப்படி அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ஃபிஷ்ஷில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான சால்ட்டு மாத்திரம் நம்ம சேர்த்தா போதும். இது வந்து சால்ட்டு ஜாஸ்தியானால் சாப்பிட முடியாது, அதனால சால்ட் வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும். பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், நல்ல மிளகுத்தூள் இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு. இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் 65 மசாலா. அதில் 1 ஸ்பூன் மாதிரி போட்டால் போதும், கொஞ்சமாக போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருலாம். ஸ்ப்ளிட்டு வந்து இவ்வளோ போல் சேர்க்குறேன். க்ரீன் சில்லியை சேர்க்கலாம். பாருங்கள், இதை சேர்த்துடலாம். இந்த சில்லி வந்து நமக்கு வந்து நல்லா குக் ஆகிடக்கூடாது, ஸோ அதுதான் இதில் உள்ள மெயினே. அதனால தான் நான் லாஸ்ட்டு போடுறேன். இதுக்குள்ள நம்ம வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கிண்டு கிண்டணும், அவ்வளோதான். நம்ம வந்து இனி வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக சேர்த்தாச்சு. இதே நம்ம வந்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம். ஸோ லைட்டாக வந்து கிண்டி விட்டுடலாம். சூப்பரான வந்து சில்லி ஃபிஷ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு, ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா தூவிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அது உங்கள் விருப்பம். சிலவங்களுக்கு கொத்தமல்லி இலை பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது, ஸோ அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், சூப்பரான ரொம்ப அடிப்பொலியான சில்லி ஃபிஷ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு.
இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக நம்ம இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி வைக்கிறேன். பாருங்க, இதில் எடுத்து வச்சுட்டு நான் இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். நம்ம அவ்வளோதான், சூப்பரான வந்து சில்லி ஃபிஷ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு, சில்லி ஃபிஷ் ஃப்ரை நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு. இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே நான் போட்டிருக்க வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ராவலிங் வீடியோ போட்டிருக்கிறேன், குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே